கேரோ ஹில்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடியது. அண்ட் வித்யாஸ் வந்து இன் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இந்த பகுதியிலையும் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ரோன் ஆனது வந்து நார்த் ஆஃப் வித்யாஸோடைய நார்த் சைடில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரைஸை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ரிவர் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ்னால் என்னென்னா, இண்டஸ் ரிவர் இருக்குன்னா அதோடைய கிளையிலேருந்து ஏதாச்சும் ஒரு ரிவர் போகுதுன்னா அதை தான் ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இண்டஸ், தட் இஸ் மெயின் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரிவர்ஸ் கிளைகளாக போகுதுன்னா அதை தான் இண்டோஸோடைய ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4700 இயர்ஸ் கேட்கும். இந்த பேங்க்ஸை சுற்றி தான் என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா சிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, பெருநகரங்கள். நாட் ஜஸ்ட் வில்லேஜ் இல்லாமல் பெரிய பெரிய சிட்டிஸ். இது அந்த இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸை சுற்றி நிறைய சிட்டிஸ் வந்து ஃப்ளூரிஷ் ஆகிருக்கு அரவுண்ட் 4700 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லேட்டர் 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி சிட்டிஸ் டெவலப்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா. ஆனால் கங்காவுடைய இதுலேயும் வந்து சிட்டிஸ் டெவலப் ஆனது அரவுண்ட் 2500 இயர்ஸ், 2500 வருஷங்களுக்கு முன்னாடி கங்காவோடைய பேங்க்ஸ்லேயும் அதோடைய ட்ரிபியூட்ரிஸ்லேயும் சிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரி கால்டு சன். அதாவது கங்காவோடையும் அதோடைய ட்ரிபியூட்ரியும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காங்கிறது வந்து இது அதோடைய சன் ட்ரிபியூட்ரி என்ன சொல்கிறாங்க, சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தா யூசி கங்கா, இதோடைய ட்ரிபியூட்ரிஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சன் அப்படின்னு சொல்கிறாங்க. In ancient time, the areas along these rivers to the south of Magadha, அதாவது கங்கா பேங்க்ஸோடைய சவுத் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மகதா அப்படின்னு சொல்லுவாங்க. லையிங் இன் த ஸ்டேட் ஆஃப் பீகாரில் அந்த இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. யூ கேன் சி அரவுண்டு இங்கே தான் வந்து பீகார் இருக்கும். இங்கே வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்கும், இங்கே பீகார் இருக்கும். இதோடைய சவுத் சைடில் வந்து இட்ஸ் மகதா என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் மகதா அப்படின்னு சொல்கிறாங்க. மகதாஸ் நவ் லையிங் இன் த ஸ்டேட் ஆஃப் பீகார். அது வந்து இப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை வந்து மகதா அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் ரூலர் வேர் வெரி பவர்ஃபுல் அண்ட் செட் அப் லார்ஜ் கிங்டம். அந்த கங்காவுடைய அந்த பேங்க்ஸில் கூடயும் ஒரு லார்ஜ் கிங்டம் வந்து செட்டப் பண்ண முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகதா கிங்டம் வந்து ப்ரூவ் பண்ணிச்சு. கிங்டம்ஸ் வேர் செட்டப் இன் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் அஸ் வெல். இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்லேயும் வந்து கிங்டம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. த்ரூ அவுட் த பீப்புள் ட்ராவல்ட் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட் டு த அனதர். சப்கான்டினென்ட் மீன்ஸ் அவங்க கான்டினென்ட்குள்ளேயே வந்து ஒரு இடத்துலேருந்து அனதர் இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. The hills and high mountains including Himalaya, desert, rivers and sea made journey dangerous at times. ஏன் அவங்க வந்து அதர் கான்டினென்ட் போடல, ஒன்லி சப்கான்டினென்ட் அப்படின்னா the Himalayas, deserts, rivers, seas made the journey difficult to cross the continent. நியர்லி இம்பாசிபிள். அவங்கள ஒரு மலையை கடந்து போகிறதோ, ஒரு பாலைவனத்தை கடந்து போகிறதோ, ஒரு ரிவர், ஒரு கடலை தாண்டி போகிறதோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நவ் வி ஹேவ் த ஏரோப்ளைன்ஸ், ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் அந்த டைமில் அவங்களால கடந்து போக முடியல. தே ஒன்லி ட்ராவல்டு வித்தின் த சப்கான்டினென்ட்குள்ளே தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மென் அண்ட் உமன் மூட் இன் சர்ச் ஆஃப் லைவ்லிஹுட். அவங்க எதை சர்ச் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா லைவ்லிஹுட், அதாவது அவங்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பான இடம், அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது. ஆல்சோ டு எஸ்கேப் ஃப்ரம் த நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்னால் ஒரு சில இடத்துல நிறைய வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வறட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல
அந்த டைமில் அங்கே இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு வெள்ளம் வருது, ஒரு வறட்சி வருதுன்னா அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு நல்ல இடத்துக்கு போகிறது. இந்த காரணங்களாலையும் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் மென் மார்ச்ட் இன் ஆர்மிஸ் கான்கோரிங் அதர் லேண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து தட் வி கால்ட் இட்ஸ் ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பர்டிகுலர் கிங்கோடைய லீடர்ஷிப்பில் ஒரு ஆர்மி க்ரியேட் ஆகி அதுவும் வந்து அவங்கள நிலம் இல்லாமல் அதை சுற்றி உள்ள நிலத்தை கேப்சர் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடத்த விட்டு அனதர் இடத்துக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கான்கோரிங். அடுத்தது வந்து மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஏன் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா கேரவனாஸ். எதை வச்சுட்டு கேரவனாஸ் அண்ட் ஷிப்ஸ். கேரவனாஸ் மீன்ஸ் அதாவது ஒரு மாட்டு வண்டியோ இல்லை குதிரை வண்டியோ கட்டிட்டு அதில் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மெர்ச்சன்ட்ஸ் வந்து வர்த்தகம் செய்கிறதுக்காக போகிறது. ஷிப்ஸில் போவாங்க. இல்லைன்னா இது மாதிரி குதிரையோ இல்லைன்னா ஒரு மாடோ வச்சு யூஸ் பண்ணுறது தட் இஸ் கேரவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரிங் வேல்யூபிள் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ. அவங்க வந்து ஒரு முக்கியமான அதாவது லைக் கோல்டு, ஜுவல்ஸு, பர்ஃப்யூம்ஸு, ஸ்பைசஸ்ஸு அது மாதிரி வேல்யூபிள் குட்ஸை தான் எடுத்துக்கிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மெர்ச்சன்ட் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க. எனி ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் வால்க் ஃப்ரம். அது மாதிரி வந்து ரிலீஜியஸ் டீச்சர்ஸும் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போயிட்டுருந்தாங்க. ஒரு டவுன்லேருந்து இன்னொரு டவுனுக்கு போயிட்டுருந்தாங்க. ஸ்டாப்பிங் டு ஆஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆன் த வே. இப்போ ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சில அறிவுரைகளை சொல்கிறது, அப்புறம் இன்னொரு வில்லேஜுக்கு போனால் அங்கே சில அறிவுரைகளை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி சம் பீப்புள்ஸ் ப்ரிஃபர் ட்ராவல் ட்ரைவன் பை த ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சர். சில பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அட்வென்ச்சர் மீன்ஸ் ஒரு லைக் சம் எக்ஸ்பீரியன்ஸை தேடி ஒரு அதுக்காக அவங்க போயிட்டுருந்தாங்க. வாண்டிங் டு டிஸ்கவர் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் பிளேசஸ். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் சம்திங் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சம் பீப்புள்ஸ். ஆல் திஸ் லெட் டு ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் பிட்வீன் த பீப்புள்ஸ். இது மாதிரி பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நான் என்னுடைய என்விரான்மெண்ட்டில் நான் என்னத்தை சாப்பிட்டேன், நான் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அப்போ புது இடத்துக்கு போகிறப்ப அவங்க ஷேர் பண்ணுவோம். அவங்க கெயின் நியூ நாலேஜ் ஆர் நியூ ஐடியாஸ் ஃப்ரம் தட் வாட் ஐம் டெல்லிங் டு தெம். அது மாதிரி வந்து இது மாதிரி பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேரிங் ஐடியாஸ் பிட்வீன் த பீப்புள்ஸ், that is one of the plus point of the traveling. Look at the map once more. Hill, mountain, seas from natural frontiers of the subcontinent, which is very difficult to cross these frontiers. Those who wanted could and did scale the mountains and cross the seas. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, மவுண்டைன்ஸு, டெசர்ட்ஸு இதெல்லாம் வந்து பீப்புள்ஸை வந்து ட்ராவல் பண்ண முடியாமல் தடுத்த ஒரு நேச்சுரல் ஃப்ரான்டியர்ஸ், ஒரு தடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த மேப்பை எடுத்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாக ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸை தாண்டி அவங்களால போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இந்த சைட் சைனா இருக்குது அப்படின்னா சைனாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. இங்கே வந்து நம்மளுக்கு தார் டெசர்ட் இருக்குது. இதை கிராஸ் பண்ணி அவங்களால போக முடியல. இதுவும் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இஸ் அரவுண்ட் சி இருந்தது. இதுவும் அவங்கள வந்து தடுத்துது, ரைட். அதனால் அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் மூமெண்ட் ஆஃப் பீப்புள் enriched our culture tradition. Peoples have shared new ways of carving stones, composing music, even cooking food over several hundreds of years. இது மாதிரி தான் வந்து people shared new ways of அவங்களுடைய ஐடியா ஷேர் பண்ணுறதுனால புது விஷயங்கள் வந்து உருவாயிடுச்சு. லைக் பார்த்திங்கன்னா கார்விங் ஸ்டோன்ஸ், நான் எப்படி ஸ்டோன்ஸை வந்து செதுக்கினேன், இல்லை மியூசிக் எப்படி கம்போஸ் பண்ணேன், ஈவன் குக்கிங் ஃபுட் எப்படி நான் வந்து
ஃபுட்டை குக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டது ட்ராவலிங் பண்ணுறதுனால.